உலக அரசியல்ல ஒரு புதிய ஆபத்தான கூட்டணி உருவாகி இருக்குது. இரண்டு நாடுகளின் தலைவர்களான வடகொரியாவின் கிம் ஜாங் உன்னும் ரஷ்யாவின் விளாடிமிர் புதினும் கைகோர்த்திருக்காங்க. எங்கள் ராணுவ சகோதரத்துவத்தை இனி யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு கிம் ஜாங் உன் விடுத்திருக்கும் பகிரங்க அறிவிப்பு உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இதற்கு பின்னால ஒரு பயங்கரமான ஒப்பந்தம் இருக்கு. கிம் ஜாங் உன்னும் புதினும் ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இதன் அர்த்தம் என்னவென்றால், இனி ரஷ்யாவை யாராவது தாக்கினால் வடகொரியா உதவிக்கு வரும், வடகொரியாவை தாக்கினால் ரஷ்யா உதவிக்கு வரும். ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் மிக அதிர்ச்சிகரமான அம்சம் என்னவென்று தெரியுமா? உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு உதவ வடகொரியா தனது சொந்த ராணுவ வீரர்களையே அனுப்பியிருக்கிறது. இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட வடகொரிய வீரர்களை கிம் ஜாங் உன் உக்ரைன் போர்க்களத்திற்கு அனுப்பியுள்ளார். வீரர்கள் மட்டுமல்ல, பீரங்கி குண்டுகள், ஏவுகணைகள் என ஆயுதங்களை தொடர்ந்து ரஷ்யாவிற்கு சப்ளை செய்து வருகிறார். இதற்கு பரிசாக ரஷ்யாவிடமிருந்து பொருளாதார உதவியையும் அதிநவீன ராணுவ தொழில்நுட்பங்களையும் வடகொரியா பெறுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த உதவியின் பின்னால் ஒரு பெரும் சோகம் மறைந்துள்ளது. உக்ரைன் போர்க்களத்தில் இதுவரை சுமார் 2,000 வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தென்கொரிய உளவுத்துறை ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டுள்ளது. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்து போரை நிறுத்த அழுத்தம் கொடுத்து வருகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் புட்டின் கிம் ஜாங் உன்னுடன் கைகோர்த்து தனது பலத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அடுத்த வாரம் அதிபர் டிரம்ப் வடகொரியாவின் பரம எதிரியான தென்கொரியாவிற்கு பயணம் செய்யவுள்ளார். இது கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த புதிய அசுர கூட்டணி உலக அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.